இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை? அறிவித்தார் பழனிசாமி. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிறது. தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு என தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11, தமாக 5, பாரிவேந்தரின் ஐஜேகேவுக்கு 2, தமமுகவுக்கு 1, புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டார். பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள்: மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, ஊட்டி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோயில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாதபுரம், ராசிபுரம் ஆகிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 18 தொகுதிகள்: சேலம் மேற்கு, தருமபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போளூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோவில், கீழ்வேளூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய தொகுதிகளில் பாமக களமிறங்குகிறது. இதில் கீழ்வேளூர் தொகுதியில் வடிவேல் ராவணன், அம்பத்தூரில் KN சேகர், செஞ்சியில் கணேஷ்குமார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்றும் மற்ற தொகுதிகளுக்கு விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அன்புமணி அறிவித்துள்ளார். அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்: பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர், நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. GK வாசனின் தமாகவுக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளும், பாரிவேந்தரின் ஐஜேகேவுக்கு பல்லாவரம், குன்னம் ஆகிய 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜான் பாண்டியனின் தமமுகவுக்கு ராஜபாளையம் தொகுதியும், பூவை ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சிக்கு KV குப்பம் தொகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. இதில் முதல் கட்டமாக 23 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். கொள்ளையடிப்பது மட்டுமே திமுக அரசின் குறிக்கோள். மயிலாப்பூர் பிரச்சாரத்தில் EPS கடும் தாக்கு. அதிமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு பணி முடிந்ததும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சென்னை மயிலாப்பூரில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். கபாலீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். மயிலாப்பூர் தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு சேகரித்தார். பழனிசாமியுடன் இணைந்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசையும் பிரச்சாரம் செய்தார். மயிலாப்பூரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் தமிழிசை போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசியதாவது: முதலில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கட்சி அதிமுக. ஓரிரு நாட்களில் அதிமுகவின் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தகுந்த அந்தஸ்தை கொடுப்பதில்லை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை விட அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அதிக இடங்களை திமுக கொடுத்துள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் போராடி 8 தொகுதிகளை பெற்றுள்ளார். திமுகவை நம்பினால் நடு ரோட்டில்தான் நிற்க வேண்டும். திமுக ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல் செய்கிறது. அதிமுக தான் மக்களுக்காக செயல்படும் கட்சி. திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 4இல் 1 பங்கை கூட நிறைவேற்றவில்லை. விலைவாசியும் கடுமையாக உயர்ந்துவிட்டது. 73 ஆண்டுகளில் இல்லாத அளவு கடன் சுமையை திமுக அரசு அதிகரித்துள்ளது. கூடுதல் வருவாய் வந்தும் திமுக அரசு கடன் வாங்குவதற்கு ஊழலே காரணம். கொள்ளையடிப்பது மட்டுமே திமுகவின் குறிக்கோள். கலெக்ஷன், கரப்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம் என பழனிசாமி பேசினார். விஜயின் பிரச்சாரத்திற்கு தேர்தல் கமிஷன் அனுமதி. தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் புதியதாக பதிவு செய்துள்ள கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது.
அதன்படி திமுக, அதிமுக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு 40 நட்சத்திர பேச்சாளர்களுக்கும், தாவேக உள்ளிட்ட புதிய கட்சிகளுக்கு 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் அனுமதி அளித்துள்ளது. தாவேக தலைவர் விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், செங்கோட்டையன் உள்ளிட்டோருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 334 பேச்சாளர்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். கூட்டணி கட்சிகள் சுதந்திரத்தில் தலையிட்டு நிர்பந்திப்பது சரியா? டார்ச் சின்னத்தில் நிற்க அனுமதிக்க வேண்டும். தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுவதில்லை என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்தார். வெளியில் இருந்து திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அந்த கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் விருப்பம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாத நிலை எடுத்து இருப்பது ஏற்புடையதாக இல்லை. 4% வாக்கு வங்கியை பெற்றுள்ள அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மனமுவந்து களத்தில் நிற்பதுதான் கூட்டணிக்கு நல்லது. ஒரு கட்சியின் வலிமை என்பது அக்கட்சியின் வாக்கு வங்கியை மட்டுமே குறிக்காது. கட்சி மற்றும் தலைமைக்கு உரிய நன்மதிப்பு, கருத்தியல் வலிமை, பொருளாதார வலிமை போன்றவையும் கட்சியின் வலிமைக்கான அளவீடுகள். கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது இந்த அளவீடுகளில் வாக்கு வாங்கி வலிமைதான் முதன்மையானதாக அமைகிறது. வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியில் இடப்பகிர்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வரையறைகளுக்கு உட்படாத கட்சிகளை அவற்றின் சமூக அடையாளங்களை பின்னணியாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆனால் கட்சிகளின் கருத்தியல் வலிமை ஒரு அளவுகோலாக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்பது கசப்பான உண்மை. தற்போது நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தொகுதி பகிர்வு அளிப்பதில் ஏற்பட்டுள்ள நெருடல் அக்கட்சி தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று அக்கட்சித் தலைவர் அறிவித்திருப்பது நாகரிகமான அணுகுமுறை என நாம் பெருமிதப்பட்டாலும் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்குமோ என்ற அச்சம் மேலிடுகிறது. தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் தோழமை கட்சிகளை அவற்றின் விருப்பத்திற்கு ஏற்ப தலைமை வகிப்போரின் சின்னங்களில் போட்டியிட கோருவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சுதந்திரமான அரசியல் நடவடிக்கைகளை முடக்கிவிடும். கூட்டணி கட்சிகளின் அத்தகைய சுதந்திரத்தில் கூட்டணியின் தலைமை தலையிடாமல் இருப்பதே ஜனநாயகத்துக்கு செலுத்தும் பெருமதிப்பாக அமையும். மக்கள் நீதி மய்யம் கட்சியும் தேர்தலில் நம்மோடு சேர்ந்து களமாட வேண்டும். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணி மீதான நன்மதிப்பையும் அவர்களின் மீதான பெருமதிப்பையும் மென்மேலும் உயர்த்திட வேண்டும். அப்போதுதான் வெல்வோம் ஒன்றாக என்கிற முதல்வர் ஸ்டாலினின் உன்னதம் வாய்ந்த சகோதரத்துவ முழக்கம் வெற்றிகரமாக முழுமையுறும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஐகோர்ட் உத்தரவிட்ட பிறகும் வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? நேரு துறையில் ஊழல், அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிட நியமனங்களுக்கு 800 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. பதவியை பொறுத்து நபர் ஒருவரிடம் 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி தமிழக போலீஸ் டிஜிபிக்கு சில மாதங்களுக்கு முன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களையும் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியது. ஆனால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. அதையடுத்து அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு, அமலாக்கத்துறை ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது, உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த மாதம் 20ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை லஞ்ச ஒழிப்புத்துறை அமல்படுத்தவில்லை என கூறி இன்பதுரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மதிகாரி, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜரானார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், உடனடியாக வழக்கு பதிவு செய்யும்படிதானே ஐகோர்ட் உத்தரவிட்டது, பிறகு ஏன் அந்த உத்தரவை நீங்கள் நிறைவேற்றவில்லை என நீதிபதிகள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் இளங்கோ, வழக்கு பதிவு செய்வதற்கு அரசின் அனுமதி தேவை, அதனால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றார். அதற்கு நீதிபதிகள், ஐகோர்ட் உத்தரவிட்ட பிறகும் அரசிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுமதி பெற வேண்டுமா என கேட்டனர். அதற்கு வழக்கறிஞர் இளங்கோ பதில் கூறும்போது, நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் அரசின் அனுமதி கட்டாயம் வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உள்ளது என்றார்.
அப்போது தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதிட்டதாவது, நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும்படி ஐகோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஐகோர்ட்டில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என PS ராமன் தெரிவித்தார். மறு ஆய்வு மனு விரைவில் எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு வரவுள்ளது எனவும் அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் கூறினார். எல்லாவற்றையும் குறித்துக் கொண்ட நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். பொறுப்பின்றி பேசிவிட்டு ஆதவ் தப்பிக்க முடியாது, காங்கிரஸ் எச்சரிக்கை. சென்னை எழும்பூரில் தவேக சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். காங்கிரஸைச் சேர்ந்த பலர் தவேக அலுவலக வாசலில் காத்து கிடக்கின்றனர் என ஆதவ் அர்ஜுனா கூறினார். இதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஆதவ் அர்ஜுனனின் கருத்துக்கள் வெறும் பொறுப்பற்றவை அல்ல, அவை கடுமையாக கண்டிக்கத்தக்கவை. இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது தியாகம், ஒழுக்கம் மற்றும் கூட்டு முடிவெடுப்பின் அடிப்படையில் உருவான வரலாற்று பேர் இயக்கம். இந்த அமைப்பின் வரலாறும் மரபும் தெரியாதவர்கள் ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், காங்கிரஸ் கொள்கையில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த அமைப்பில் இடமில்லை. நாங்கள் மகாத்மா காந்தியின் சிந்தனைகளையும் தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காட்டிய மக்கள் பாதையையும் உறுதியாக பின்பற்றுகிறோம். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பிளவை உருவாக்கும் சக்திகளுக்கு எதிராகவும் மதசார்பின்மைக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராகவும் அச்சமின்றி தினமும் போராடி வருகிறார். அவரது தலைமையிலும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் வழிகாட்டுதலிலும் எங்கள் கட்சி உறுதியாகவும் ஒன்றுபட்டும் நிற்கிறது. பொறுப்பில்லாமல் பேசிவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். பதிலடியை நாங்கள் உறுதியாகவும் கொடுப்போம். காங்கிரஸ் கட்சி சராசரி கட்சி அல்ல, இது கொள்கைக்கான கட்சி. தியாகம் எங்கள் அடையாளம், ஒற்றுமை எங்கள் வலிமை என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சோனியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட், ராகுல் கேரள பயணம் ரத்து. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சோனியாவுக்கு நேற்று இரவு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் டெல்லியில் உள்ள கங்காரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தாய் சோனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்த மகன் ராகுல் மற்றும் மகள் பிரியங்கா உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். டெல்லியில் காலநிலை மாற்றம் காரணமாக சோனியாவுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக டாக்டர்கள் கூறினர். இன்று கேரளத்தில் ராகுல் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. சோனியாவுடன் மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருப்பதால் ராகுலின் கேரள சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டது. கேரள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் பகுதிகளில் காங்கிரஸ் MP ராகுல் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். கோழிக்கோடு பகுதியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் அவர் பேசுவதாக இருந்தது. ராகுலை வரவேற்க கேரள காங்கிரஸ் கட்சியினர் தடபுடலாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆனால் திடீரென சோனியா உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் ராகுலின் கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டது. கோழிக்கோடு பொதுக்கூட்டத்தில் ராகுலுக்கு பதிலாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார். பள்ளி சிறுமி உயிரை பறித்த கார், CCTV ஆதாரங்கள் அழிப்பா, மக்கள் பகீர் புகார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள புளியங்குடி சிந்தாமணி பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நெற்கட்டும் சேவல் பகுதியைச் சேர்ந்த மாரிசாமியின் 5 வயது மகள் சிவயாழினி படித்து வந்தார். இந்நிலையில் பள்ளி நிர்வாகியை சந்திப்பதற்காக முள்ளிக்குளத்தைச் சேர்ந்த ராம்காந்த் நேற்று தனது காரில் பள்ளிக்கு வந்தார். சந்திப்பு முடிந்த பிறகு அவர் தனது காரை பின்புறமாக இயக்கிய போது அங்கிருந்த சிறுமி சிவயாழினி மீது கார் மோதியது. இதில் படுகாயமடைந்த சிறுமியை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மீட்டு பள்ளி நிர்வாகத்திற்கு சொந்தமான தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். அதற்கு முன்பாக சிவயாழினியின் புத்தகப்பை மட்டும் அவரது வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை பார்த்த பெற்றோர் என் மகள் எங்கே என்று கேட்டனர். அப்போதுதான் சிறுமிக்கு நேர்ந்த சோகத்தை மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோரும் உறவினர்களும் குழந்தையின் இறப்பு குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்காத பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புளியங்குடியில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட்
மாதவன் வந்து உறுதியளித்தால்தான் மறியலை கைவிடுவோம் என பொதுமக்கள் கூறினர். ஆனால் கலெக்டர், எஸ்பி இருவரும் வராததால் மறியல் போராட்டம் இரவு வரை நீடித்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார், சம்பவம் தொடர்பாக 9 பேரிடம் விசாரணை நடத்தினோம், 2 கைது செய்துள்ளோம், அதில் ராம்நாத் என்பவரே கார் ஓட்டினார் என போலீசார் தெரிவித்தனர். ஆனால் போலீசாரின் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த மக்கள், சம்பவம் நடந்த பள்ளி வளாகத்தில் இருந்த சில சிசிடிவி கேமராக்கள் இரவோடு இரவாக அகற்றப்பட்டதாகவும் அதில் பதிவான காட்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். சிசிடிவி காட்சிகளை நாங்கள் பார்க்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என சிறுமியின் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் சூப்பரண்ட் மாதவன் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என உறுதியளித்தார். அதன் பிறகே 20 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. விறகுக்காக மரத்தில் ஏறி தவறி விழுந்த மாணவன். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள பள்ளியில் நந்தகுமார் என்ற மாணவன் +2 படித்து வருகிறார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பள்ளி விடுதியில் உணவு தயாரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. விறகடுப்பை கொண்டு நிலைமையை சமாளித்து வருகின்றனர். இந்நிலையில் மாணவன் நந்தகுமாரை விறகு ஒடிக்க பள்ளியில் உள்ள மரத்தில் ஏற வைத்துள்ளனர். மரத்தில் ஏறிய மாணவன் சுமார் 26 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்துள்ளான். இதில் மாணவனின் முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் மாணவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கு மாணவனுக்கு முதுகு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பெரியநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.